இன்றைக்கு இந்த பதிவில் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத சொல்ல போகிறோம். அதுவும் குறிப்பாக வீட்டில் நாம் காட்டவே கூடாத சில முக்கிய இடங்களும் சில முக்கிய பொருள்களை பற்றியும் தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்கு தான். இதை யாரையும் புண்படுத்துறதுக்காக கிடையவே கிடையாது. ஸோ வீட்டில் நம்ம காட்டவே கூடாத அறைகளில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையும் சொல்லாமல் அந்த விஷயம் நடந்து முடிக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லி பாருங்கள். ஸோ இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் ஒரு முறை சோதிச்சு பாருங்களேன். நீங்கள் யாரையாவது ஒருத்தர் ஸோ நம்ம வாழ்க்கையில் யாருக்கிட்டையுமே காட்டவே கூடாத பொருட்கள், காட்டவே கூடாத இடங்கள் நம்ம வீட்டில் என்னென்ன அப்படின்றத தெளிவாக புரிஞ்சிருக்கீங்க. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் நிறைந்திருக்க என்னுடைய மனம் நிறைந்த பிரார்த்தனைகளை நான் வெளிப்படுத்துகிறேன். முக்கியமாக இந்த விலாக் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த தகவல்களில் இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யுங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக இந்த பலன்கள்லாம் நீங்கள் அடைவீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வீட்டில் எப்படி சாமி கும்பிடணும், என்னென்ன விஷயங்கள் வீட்டில் செய்யணும், வீட்டில் இருக்கக்கூடிய சமையலறை பொருட்களை வைத்து எந்த மாதிரி வீட்டில் மங்களகரமான லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்றைக்கு இந்த பதிவில் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத சொல்ல போகிறோம். அதுவும் குறிப்பாக வீட்டில் நாம் காட்டவே கூடாத சில முக்கிய இடங்களும் சில முக்கிய பொருள்களை பற்றியும் தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அதாவது மற்றவரிடம் வெளிப்படையாக காட்டவே கூடாத வீட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கிய அறைகள், வீட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கிய பொருட்கள், இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்துட்டு இருக்கோம். ஏன்னா போகிற போக்கில் பார்க்கும்போது எல்லாருமே சோஷியல் மீடியா மூலமாக வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இந்த டூர் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா, வீட்டிலேருந்து பெட்டி எடுத்துக்கிட்டு கிளம்பி வெளியில் போகிறது தான் டூராக இருந்தது. இப்போ அந்த டூர் எப்படி மாறி இருக்குன்னா, வெளியில் இருக்கிற எல்லாரையும் வீட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு வீட்டை சுற்றி காட்டக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. எல்லாருமே ஹோம் டூர்ன்றோம், அப்புறம் கிச்சன் டூருன்றோம், பூஜா அறை டூருன்றோம், இன்னும் போனால் பாத்ரூம் டூருன்னு கூட ஒரு சில வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்துருந்தேன். இது எல்லாமே ஒருத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை, கியூரியாசிட்டியை உடைக்கிறதுக்காக, ஒன்றும் இல்லைங்க இதெல்லாம் சாதாரண விஷயம், எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் இருக்கோம், ஜஸ்ட் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே ஓகே. ஒரு சில இடங்களை நம்ம காட்டலாம், தவறு கிடையாது. ஆனால் ஒரு சில இடங்களை நம்மளுடைய நன்மைக்காக கண்டிப்பாக காட்டவே கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் பெரியவங்க எல்லாமே நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த வந்திருக்கேன், அவ்வளோதான். நானாக ஒரு புதிய விஷயத்தை கிளப்பி அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம் அல்ல. பெரியவங்களும் நம்மளுடைய முன்னோர்களும் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு விஷயத்த மறந்துட்டோம். நம்ம மறந்துட்டு எல்லாரும் ஈக்குவல் தானே, எல்லாரும் சமமாக தானே இருக்கு, இதில் என்ன இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்கிறதா எங்கள் வீட்லேயும் இருக்குது, ஜஸ்ட் வாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்கு தான். இதை யாரையும் புண்படுத்துறதுக்காக கிடையவே கிடையாது. ஸோ வீட்டில் நம்ம காட்டவே கூடாத அறைகளில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறை. பூஜை அறையை வரக்கூடிய எல்லாரையுமே கூட்டிகிட்டு போய் பாருங்க அப்படின்னு காட்டக்கூடாது. எனக்கு புரியுது, நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையை அவ்வளோ அழகாக வச்சுருக்கீங்க, மங்களகரமாக வச்சுருக்கீங்க, மகிழ்ச்சிகரமாக வச்சுருக்கீங்க. அதை இன்னொருத்தவங்களுக்கு காட்டும்பொழுது அவங்களுமே அதை அவங்க வீட்டில் பயன்படுத்துவாங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணுவீங்கன்றது எங்களுக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் ஒவ்வொரு நாளுமே இறைவனை நீங்கள் அழகுபடுத்தி உங்கள் அன்பை முழுக்க கொட்டி அந்த இறைவனுக்கு அவ்வளோ விஷயங்களெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த நேர்மறை கதிர்கள், அதாவது அந்த வைப்ரேஷன் உங்களை சார்ந்து இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பூஜை அறையை வீட்டுக்கு வர எல்லாரையுமே கூட்டிகிட்டு போய் நீங்கள் காட்டும்போது ஒருத்தர் கண்ணு மாதிரி ஒருத்தர் கண்ணு இருக்காது. ஸோ அதனால் எல்லாருக்குமே இந்த பூஜை அறையை நம்ம நிச்சயமாக காட்டக்கூடாது. அங்கே நெகட்டிவ் வைப் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதன் பிறகு அங்கே தொடரும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க தான் அதனால் பாதிக்கப்படுவாங்க. அந்த வீட்டில் தொடர்ந்து இருக்க போகிறது யார்? நாம தான். பார்க்குறவங்க பார்த்துருவாங்க, அவங்கள அறிந்தோ அறியாமலோ மனசில் ஏதோ ஒன்று நெகட்டிவாக நினச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க கிளம்பி போயிடுவாங்க. பட் அந்த நெகட்டிவ் தாட் அங்கேயே இருக்கும். அங்கேருந்து அது வீடு முழுக்க அது சுற்றி வரும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம சொல்கிறோம். சரி, நம்ம கொலு வைக்கிறோம்,
பூஜையெல்லாம் பண்ணுறோம், விளக்கு பூஜை பண்ணுறோம், மாங்கல்ய பூஜை பண்ணுறோம். இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது பூஜை அறையை எப்படிங்க காட்டாமல் இருக்க முடியும்னா அந்த தருணங்களை பற்றி நான் பேசவே இல்லை. காரணம், நீங்கள் கொலு வைக்கிறீங்க இல்லை வீட்டில் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக அன்றன்றைக்கு அந்த நிகழ்வு முடியும் பொழுது நம்ம சுவாமிக்கே வந்து சுற்றி போட்டுருவோம். சுவாமிக்கு கண்ணு படாமல் இருக்கணும், அந்த பூஜை அறைக்கு கண்ணு படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொலு வைக்கிற அன்றைக்குமே சரி இல்லை மற்ற பூஜை பண்ணுற அன்றைக்குமே சரி அன்றைக்கி நம்ம வந்து சுற்றி வெளியில் கழிச்சிடுறோம். அதனால் அது வந்து கணக்கில் வராது. பொதுவாக உங்கள் வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் எல்லாமே சுற்றி காட்டுற மாதிரி இந்த பூஜை அறையை காட்டுறது அப்படின்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இல்லை, பண்ணவே பண்ணாதீங்க, அதை தவிர்த்துடுங்க. வீட்டிலே இருக்கக்கூடியவங்க பார்க்கலாம், தவறு கிடையாது. வீட்டுக்கு ரொம்ப நெருங்கியவங்க பார்க்கலாம், தவறு கிடையாது. எல்லோருக்குமே அந்த விஷயத்தை நீங்கள் செய்யாதீங்க. இரண்டாவது, படுக்கை அறை. கணவன் மனைவியினுடைய அந்யோன்யத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த படுக்கை அறையை எல்லோருக்குமே நம்ம வெளிச்சம் போட்டு காட்டும் பொழுது பரவாயில்லையே, நல்லா இருக்கே, நம்மக்கிட்ட இப்படி அமையலையேன்னு அவங்கள நினச்சி தான் வருத்தப்படுறாங்க. ஆனால் அந்த எண்ண சிதறல் அந்த இடத்துல தங்கி இருக்கும் பொழுது நமக்குள்ள, அதாவது அந்த அறையில் படுக்கக்கூடிய அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் படுக்கை அறையுமே எல்லோருக்குமே நீங்கள் காட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, செய்யவும் கூடாது. மூன்றாவது, சமையலறையில் இருக்கக்கூடிய மளிகை சாமான்கள் வைக்கக்கூடிய இடம். நான் பாருங்களேன், போனேன், இந்த மார்க்கெட்டுக்கு போனேன்னா நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. சும்மா இருக்கட்டுமேனு ஒரு 5 கிலோ, ஒரு 10 கிலோ, ஒரு 2 கிலோ, 3 கிலோன்னு வாங்கிட்டு வந்து வச்சு ஃபுல்லாக நிரம்பியிருக்கு பாருங்க அப்படின்னு யாரையும் கூட்டு போய் தயவு செய்து காட்டாதீங்க. ஏன்னா நம்ம வீட்டில் நமக்காக சமைக்கக்கூடிய அந்த உணவு தானியங்களில் மகாலட்சுமி குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த இடத்த எல்லாருக்குமே நம்ம வந்து வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த இடம் நிறைஞ்சு இருக்கணுமே தவிர அது குறையவே கூடாது. பாருப்பா எல்லாமே நிரப்பி வச்சிருக்காளே, ஒன்று கூட காலியாக இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இங்கே இப்படி நிறைஞ்சிருக்கே, நம்ம வீட்லேயும் இப்படி நிறையாதா அப்படின்னு ஏங்கக்கூடியவங்களும் இருக்காங்க. 2 விதம் இருக்குது. ஒன்று, இவங்களுக்கு இதெல்லாம் நடக்குதே, இன்னொன்று நமக்கு ஏன் இதெல்லாம் நடக்கலை. இந்த ரெண்டுமே அவங்கள அறியாமல் செய்யக்கூடிய என்ன சிதறல் தான். அதுவுமே நம்ம வீட்டை பாதிக்கப்படும். ஏன்னா மனுஷன் வாழ்கிறதே நல்ல அறுசுவையான உணவு உண்டு ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்கு தான். அந்த ஆரோக்கியத்தினுடைய அடித்தளம் தான் மளிகை பொருட்கள் வைக்கக்கூடிய இடம். அந்த இடத்த எல்லாரையும் வாங்க, இது வாங்க, வந்து பாருங்க, புதுசாக இது ஒன்று வாங்கியிருக்கேன், வந்து பாருங்க அப்படின்னு யாரையும் கூப்பிட்டு காட்டக்கூடாது. இது 3 இடங்களை நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி மிக முக்கியமான பொருட்கள், புதுசாக வாங்கக்கூடிய தங்க நகையாக இருக்கட்டும், புடவையாக இருக்கட்டும், கண்டிப்பாக உடனடியாக யாரையாவது கூட்டிகிட்டு வந்து காட்டவே கூடாது. நீங்கள் புதுசாக ஒன்று வாங்கியிருக்கீங்க, அது ஏதேனும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எல்லாரும் பார்க்கும்போது அவங்க பார்க்குறாங்களா, ஓகே. எல்லாரும் நீங்கள் அந்த புடவை கட்டியிருக்கிறத பார்க்கும்பொழுது இவங்களும் பார்க்குறாங்களா, ஓகே. பட் நான் புதுசாக ஒன்று வாங்கிட்டேன், உடனே ஃபோன் போட்டு நான் புதுசாக வாங்கியிருக்கேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாருக்கும் அதை விரித்து காட்டும் பொழுது, பா இவ்வளோ வாங்கியிருக்காங்களே, எப்படி தான் இவங்களுக்கு வருமானம் வருதோ அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. நம்மளால் ஒன்று கூட வாங்க முடியாமல் போச்சு, நம்மளும் வாங்கணும் அப்படின்னு ஏங்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த புடவை அப்படின்னும் போது இந்த வஸ்திர தோஷம், இந்த நகை அப்படின்னும் பொழுது ஸ்வர்ண தோஷம், இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கண்ணுப்படுதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை அவங்க தெரிஞ்சு செய்கிறது கிடையாது. தெரியாமல் அவங்க விடக்கூடிய அந்த விஷயம் நம்மளை பல விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதற்காக தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் புதுசாக வாங்கக்கூடிய தங்க நகையாக இருக்கட்டும், புதுசாக வாங்கக்கூடிய புடவையாக இருக்கட்டும், நிச்சயமாக நீங்கள் காட்டக்கூடாது. நிறைவாக ஒன்று காட்டவே கூடாத, சொல்லவே கூடாத விஷயம் என்னன்னா சேமிப்பு. உங்களுடைய சேமிப்பு, என் அக்கௌண்ட்டில் நான் இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன் பாரு, ஃபோனில் என்னோடய பேங்க் பேலன்ஸ் பார்க்குறியா பாரு, இல்லை நான் இவ்வளோ பணம் வந்து சேர்த்து வச்சுருக்கேன், இந்த இடம் வாங்க போகிறேன், இந்த இடத்துல வீடு கட்ட போகிறேன், இந்த மாதிரி சொத்துக்கள் நீங்கள் வாங்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இல்லை நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய ரொக்கமாக இருக்கட்டும், அது இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோருக்கிட்டையுமே சொல்லவே கூடாது. அது சொல்லாமல் நம்ம வந்து ரகசியமாக செய்யும் பொழுது தான் அதன் மீது இருக்கக்கூடிய அந்த வீரியம் அப்படின்றது அது கூடவே இருக்கும். அப்போ தான் அது வந்து வேகமாக நடக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன், ஒரு சில விஷயங்களை நீங்கள் சொல்ல சொல்ல அந்த காரியம் தடைப்பட்டுக்கிட்டே வரும், தள்ளிக்கிட்டே வரும். நான் வரேன், அடுத்த வாரம் இதை முடிச்சிருவேன் அப்படின்னுவீங்க. ஆனால் அடுத்த வாரம் அதை முடிச்சிருக்கவே முடியாது. இன்னும் 2 நாள் அது நீட்டிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த விஷயத்த நம்மளால மற்றவர்கள்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியாது. பார்க்குறவங்க கிட்டலாம் நம்ம வந்து எடுத்து அதை சொல்லிடுவோம். ஒரு முறை நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையும் சொல்லாமல் அந்த விஷயம் நடந்து முடிக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லி பாருங்க, அது எவ்வளவு சீக்கிரம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த விஷயம் வந்து உங்களுக்கு உடனடியாக நடந்து முடிஞ்சிடும். இதுதான் வந்து சூட்சமம். நம்ம வந்து எந்த ஒரு விஷயம்
விஷயத்தையுமே செய்யறதுக்கு முன்னே தம்பட்டம் அடிக்கிறத விட செய்து முடிச்சுட்டு இது என்கிட்ட இருக்கா இது உங்ககிட்ட, ஆமாம் இது என்கிட்ட ஏற்கனவே இருக்கே அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா அது யதார்த்தமாக சாதாரணமான ஒரு விஷயமா போயிடும் அப்படின்றதுக்காக தான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் ஒரு முறை சோதிச்சு பாருங்களேன். நீங்கள் யாரையாவது ஒருத்தர் வந்து வீட்டில் வந்து கூப்பிட்டு ஏதேனும் ஒரு பொருளை வந்து நீங்கள் காமிச்சிருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு புடவையே எடுத்துக்கோங்களேன், கூப்பிட்டு காமிச்சிருப்பீங்க. அது ஒரு வாரத்தில் பாருங்களேன், அந்த புடவையில் ஒரு ஓட்டையோ இல்லை அந்த புடவையில் ஏதேனும் ஒரு டேமேஜோ இல்லை ஏதேனும் ஒரு அந்த புடவைக்கு நேர்ந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேரை கூப்பிட்டு அதை காமிச்சிருப்பீங்க. அதில் யாரோ ஒருத்தருனுடைய எண்ண சிதறல் அதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கலாம். அதனால் ஏன் இந்த அமைந்திருக்கலாம்ன்ற விஷயத்துக்குலாம் நம்ம போனோம், அதை முன்னே நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா நம்ம எவ்வளோ ஆசையாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்திலேருந்து நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம். அதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னும் பொழுது இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போகலாம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க. ஒரு சிலர் இதெல்லாம் மறந்துருப்பீங்க அப்படின்றதுக்காக தான் நான் வந்து நினைவூட்டிருக்கேன். ஸோ நம்ம வாழ்க்கையில் யாருக்கிட்டையுமே காட்டவே கூடாத பொருட்கள், காட்டவே கூடாத இடங்கள் நம்ம வீட்டில் என்னென்ன அப்படின்றத தெளிவாக புரிஞ்சிருக்கீங்க. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் அனைத்து விதமான செல்வங்கள் சேர்வதற்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். சேர்ந்த செல்வம் நிலைத்திருப்பதற்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.